டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2023 ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் 8 கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து 9வது கொஷின் பேப்பர். கொஷின் நம்பர் 1, சரியான இணையை கண்டறிக. கதினா துணைங்கிறது சரியான இணை. பொருந்தா சொல்லை கண்டறிக. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு. இதில் ஹிந்தி மட்டும்தான், திராவிட மொழி இல்லை. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிய. போது, கம்மல், செம்மல், அரும்பு. கம்மல்ங்கிறது இதனுடைய பொருந்தாத சொல். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. பிறமொழி சொல்லற்றது. உரையாடல்ங்கிறது தமிழ் சொல். இங்கே பாருங்கள், அவர்கள் இருவருக்கும் இடையே. விவாதம்ங்கிறதும் வேறு சொல், கன்வர்சேஷனுங்கிறது வேறு சொல், டிஸ்கஷனுங்கிறது பிறமொழி சொல். அடுத்த மரபு பிழைகளை ஒளிமரபு. மரபு பிழைகள் ஒளிமரபில் மரபு பிழை. கூகைங்கிறது குளரும், ஆந்தை அலரும். ஓகே. குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தாவரங்களின் இளநிலை. இளஞ்சி, கூவல், புனர்குலம், குண்டம், ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள். இதெல்லாமே வந்து நீர்நிலைகள். இளஞ்சி, கூவல், புனர்குலம், குண்டம், ஊருணி. ஓகே. இந்த கொஷின் நமக்கு நல்ல ஃபெமிலியரான ஒரு கொஷின் தான். கான், காடு, இது எல்லாமே கானகம், இது எல்லாமே காட்டை குறிக்கும் சொல். அது மாதிரி சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. தில்லம், அலுவம், பதுக்கை, கணையம், அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? வேறு பெயர்கள். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தட்டுக்கூடை, பழக்கூடை, பூக்கூடை, மட்டைக்கூடை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கட்களில் 1 எடை குறைவு. கோல்டு பிஸ்கட்க்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா தங்கக்கட்டிகள். 3 தங்கக்கட்டிகளில் 1 எடை குறைவு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. அரி, அரி. அரினா திருமால். இந்த அரினா தெரிந்து கொள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கூரை, கூரை. இந்த கூரைனா வீட்டின் கூரை. இந்த கூரைனா புடவை. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. இது எல்லாத்துலேயும் பாருங்கள், வீரருக்கு இந்தரா கொடுத்துருக்காங்க. இது தவறு, இந்தரா தான் வரும். அதே மாதிரி தரப்பட்டதுக்கு இந்தரா தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வேர்ச்சொல்லை கண்டறிக. விரித்த. இதுக்கான வேர்ச்சொல் விரி. வேர்ச்சொல் எப்போவுமே கட்டளை சொல்லாதான் வரும். வேர்ச்சொல்லை கண்டறிக. உரைத்தல், உரை. கண்டான். வேர்ச்சொல்லை கண்டறிக. கண்டான்கிறதுக்கு வேர்ச்சொல் கான். எங்கே இருக்கு? கண்டான்கிறதுக்கான வேர்ச்சொல் கான். கண்ணு போட்டக்கூடாது, காணுங்கிறது தான் வேர்ச்சொல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தேடுகிறான். இதுக்கான வேர்ச்சொல் தேடு. அப்பா எத்தனை வேர்ச்சொல்? 4 பார்த்துட்டோமா? இதுலேயே 4 பார்த்துட்டோம். சூப்பர். அடுத்து அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் அறிக. அஞ்சிங்கிறதுக்கு வினையாளனையும் பெயர் அஞ்சினர். சரியா? வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வாங்கிற ஒரு வேர்ச்சொல் கொண்டிருக்கு அந்த சொல்லு ப்ளஸ் அதனுடைய வினையாளனையும் பெயரை கண்டறிக. வந்தவர். வந்தவர்ங்கிறதுக்கான வேர்ச்சொல் வா. இதுக்கான வினையாளனையும் பெயர் என்னன்னா வந்தவர். வாழ் என்பதன் தொழிற்பெயரினை கண்டறிக. வாழ்க்கை, வாழ்க்கை, வாழ்தல். அது கூட ஒரு தொழிற்பெயர் தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கரேஜ்னா துணிவு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை கண்டறிக. பேடினா நெற்பயிர் மட்டும்தான் இதில் கரெக்டாக இருக்குது. கல்டிவேஷன் அறுவடை, ஹார்வெஸ்ட் களையெடுத்தல், அக்ரானமி வேளாண்மை, இதெல்லாம் தவறாக இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம். பிரித்தெழுதுக. கலன் அல்லால். கலன் கூட்டல் அல்லால். சரி. உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர், தடையின்றி மிகுதியாக. இது 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட கொஷின் பேப்பரில் பார்த்தாச்சு. ஓகேவா?
விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. நீயே போ அப்படின்னா ஏவல் விடை. சரியா? உனக்கு ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாடத் தெரியும் என்று உரைப்பது இனமொழி விடை. இதே இனமொழி விடையில் இன்னொன்று இருக்குது. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற கேள்விக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அந்த மாதிரி சொல்கிறதும் இனமொழி விடை தான். ஒரு விஷயத்துக்கு அதுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு சம்பந்தமாக இன்னொரு விஷயம் தெரியும்னு சொல்கிறது இனமொழி விடை. நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல். அதுலேயே உருவதுன்னு கொடுத்துட்டாங்க. உருவது கூறல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அஃது அன்று. பிழையற்ற தொடர் தான் அஃது அன்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. நிலையங்கள் அப்படின்னு வந்துருச்சு, அப்போ இதுவும் ப்ளூரல் ஃபார்மில் தான் எழுதணும், வருகின்றன. சரியான தொடரை தேர்ந்தெடுக. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இது பார்க்கலாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இதெல்லாம் பார்க்கலாம். சொல்பொருள் பொறுத்தக. கெடி கலங்கி மிக வருந்தி. மிக வருந்தி. கெடி கலந்தினா மிக வருந்தி. சேகரம்னா கூட்டம். இது கூட நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்துட்டோம். வாகு அப்படின்னா சரியாக. மெத்த அப்படின்னா மிகவும். அப்போ 2 1 4 3. அப்போ ஆப்ஷன் பி. சொல்பொருள் பொறுத்துக. பொலம் அப்படின்னா அழகு. இது எல்லாமே நமக்கு புக்கில் இருந்து தான் கிட்டிருக்காங்க. கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறத விட்டுட்டு மீதியெல்லாம் பார்க்கலாம். கடறுனா காடு. கோடுனா கொம்பு. குருளைனா அழகு. அப்போது 3 1 4 2. அப்போ ஆப்ஷன் பி. பொலம்னா என்னது? அழகு. கடறுனா காடு. அதுக்கு முன்னாடி அங்கே தில்லம் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம், அது கூட சேர்த்து கடரும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கோடுனா கொம்பு. குருளைனா அழகு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மூன்றினம். துறை தாளிசை விருத்தம். மாப்பழா வாழையெல்லாம் முப்பழம்னு சொல்லுவாங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஓசுவர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடரை தெரிவு செய்க. மடு மாடு. மடுனா பொய்கை. மாடுனா செல்வம். கொடு கோடு எனும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருளை தரும் வாக்கியத்தை கண்டறிக. ஃபஸ்ட்டு இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். தவறானது எதுன்னு பார்க்கணும். தரையில் கோடு கரெக்டாக தான் இருக்குது. சஞ்சனாவுக்கு பழம் கொடு கரெக்டாக தான் இருக்குது. பென்சிலை கொண்டு கோடிடு அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இதை பாருங்கள், தாமரைக்கு புத்தகம் கொடுன்னு தான் வரணும், ஆனால் இங்கே கோடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ராங் ஆன்சர். ராங்கானது, அதுதான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். மடி என்னும் சொல்லிற்கு இருபொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிக. மடிங்கிறது சோம்பல் மடித்தல். சோம்பல் மடித்தல். நான் இப்போ மற்ற ஆப்ஷன் படித்தேன்னா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் வெறும் கொஷினும் ஆன்சரையும் படிச்சுட்ருக்கேன். மடினா சோம்பல் மடித்தல். இசை என்பதன் இருபொருளை கண்டறிக. பாடல் புகழ். கீழ்காணும் சொல்லுக்கு இருபொருள் தருக. செப்புதல்னா பேசுதல் விளம்புதல். இது நமக்கு நல்லா தெரியும். அடுத்து ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? சரியான எழுத்து வழக்கு. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா? புக்கு கீழே வந்துச்சு, இருங்க. ஓகே, அடுத்த கொஷின். வசரமாக வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு. உயரமாக வளர்ந்து விட்டான். உயரமாக வளர்ந்து விட்டான். கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். இது எல்லாத்துலேயுமே பாருங்கள், புரிஞ்சுக்கோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்பொழுது அந்த மாதிரி வரணும். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? பொருத்தமான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை? இங்கே இது யாவைன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் யாவைன்னா முப்பெரும் காப்பியங்கள்னு கொடுத்துருக்காங்க, அதனால் யாவைன்னு தான் போடணும். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. 4 வகை படைகள் யாவை?
பாருங்கள், இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சுனாவே யாவை தான் கேட்கணும். சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். இங்கே வருங்க, இங்கே கமா வரணும். அடுத்த முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. இந்த கொஷின் இப்போ 2 கொஷின் பேப்பரில் பார்த்துட்டோம். சரியா? முத்தமிழ்னு போட்டு ஒரு அரைப்புள்ளி வச்சுட்டு, அரைப்புள்ளின்னு தான் நினைக்கிறதுக்கு, இயல் இசை நாடகம்னு சொல்லி கமா போடணும். ஓகேவா? அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பலகலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். நிறைத்த. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். குடியரசுத் தலைவர் நாளை வருவார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆக்குவோம் கல்லாமை இல்லாமை கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கோவலன் கொலையுண்டான்ங்கிறது செயபாட்டு வினை வாக்கியம். கொலையுண்டான் செயபாட்டு வினை வாக்கியம். இது பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா இருக்கு. சரியான இணையை தேர்ந்தெடுக. அவன் திருந்தினான். பாட்டு பாடப்பட்டது. பணம் காணாமல் போனது. அப்துல் நேற்று வருவித்தான். அவன் திருந்தினான்ங்கிறது பிறவினையில் தன்வினை. பாடப்பட்டதுன்னு வந்துச்சுனாவே செயப்பாட்டு வினை. பணம் காணாமல் போனது செயபாட்டு வினைத்தொடர். இது கரெக்டாக தான் இருக்குது. அப்துல் நேற்று வருவித்தான். பித்துன்னு வந்துச்சுனாவே பிறவினை. ஸோ ஆப்ஷன் ஏ 3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். இது கலவை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. பந்து உருண்டது. இது புக்கில் இருக்க கொஷின் அப்படியே போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து சிங்கம் என்பதன் இளமை பெயர் எதுவென கண்டறிக. சிங்க குருளை, புலிப்பரல், யானைக்கன்று, பசுக்கன்று வரும், நாய்க்குட்டி வரும். அடுத்து பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைமரபு. பால் பருகினான். பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை. சரியான இணைப்பு சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறது வெப்பமண்டலம். டிராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம். இதை பார்க்கலாம். எர்த்வாம் அப்படிங்கிறது வாம்னாவே புழு. நாங்கூல் புழு. மெட்டீரியலிசம்ங்கிறது பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட்டுங்கிறது கடவுச்சீட்டு. குளோபலைசேஷனுங்கிறது உலகமயமாக்கல். 4 3 2 1. அப்போ ஆப்ஷன் பி. கலைச்சொல் தேர்க. லெக்சிகான்ங்கிறது பேரகராதி. பேரகராதி. சரியான கலைச்சொல் லிட்ரஸினா கல்வி அறிவு. இந்த இடத்துல ஒரு ஜிகே கொஷின் ஒன்று பார்க்கலாமா? இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் 70 இந்தியான்னு எழுதிக்கலாம். இந்தியாவோட லிட்ரஸி ரேட் 74.04%. அதே தமிழ்நாட்டில் 80.33%. நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிக பர்சன்டேஜ் இருக்குது இந்தியாவை விடவே. சரியா? இந்தியாவில் 74.04%, தமிழ்நாட்டில் 80.33%. ஓகேவா? ஒரு நடுவில் ஒரு ஞாபகம் வந்துச்சு, அதனால் சொன்னேன். ஓகே. இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் 74.04%. டிஎனில் தமிழ்நாட்டில் 80.33%. நம்மளோடதுலேயே லோ லிட்ரஸி ரேட் எங்கே இருக்குது அப்படின்னா, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா தருமபுரியில் தான் லோ லிட்ரஸி ரேட்டு. அங்கே தான் லோ பாப்புலேஷன் டென்சிட்டியும் தருமபுரி தான். ஐ திங்க் இல்லை லோ லிட்ரஸி ரேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஓர் அழகிய சிற்றூர். ஓர்னாவே அதுக்கு பக்கத்தில் உயிரெழுத்து வரணும். ஒரு அப்படின்னா உயிர்மை எழுத்து வரணும். அதே மாதிரி அஃது அப்படின்னா உயிர் எழுத்து வரணும். அது அப்படின்னா உயிர்மை எழுத்து வரணும் அதுக்கு தொடக்கத்தில். ஓகே. பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக. ஓர் ஏரி.
இது பாருங்க. ஓர் சரியாக அமைந்த தொடரை கண்டறிக. ஓர் மண் தொட்டியில் மாங்கிறது உயிர்மெய், அப்போ என்ன வரணும்? ஒரு அழகிய ஆங்கிறது உயிரெழுத்து, அப்போ என்ன வரணும்? ஓர் வரணும். ஓர் பசுமையான பாங்கிறது உயிர்மெய், அப்போ என்ன வரணும்? ஒருன்னு வரணும். ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருந்தன, மாங்கிறது என்ன இருக்குது? உயிர்மெய், அப்போ ஒருங்கிறது வரணும். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து வந்துடுச்சுப்பா கொஷின் பெருசாக 69லேருந்து 73 வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ கண்டினியூஸாக கேட்குறாங்க. இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கொஷின்: கீழ்கண்ட பக்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். குரமும் முல்லையும் நறுமணம் கமலும். நறுமணம் கமலும்னா ஒரு பூ தான் நல்லா வாசம் கொடுக்கும், அப்போ அதுதான் பூக்கள். கோலமாமயில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். அத்தகைய மலை இன்று விரைந்து வழிந்து இறங்கும். வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கி எழும்போது பொங்கும் பொழுது சிறிதும். நீர்த்தி வலைகள் பாலாவி போல் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சிக் கொள்ளாவும். வேநீர் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளின் நலங்களை கவர்ந்து வருவதால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும். இப்போ கொஷினுக்கு போகலாமா? தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது? திருக்குற்றாலம். பக்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர் என்னது? கோங்கு வேங்கை. ஏன் இதுதான் ஓங்கி வளரும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அதுதான் மரம் தானே ஓங்கி வளரும், அதுதான் கோங்கு வேங்கை. தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எது? வண்டு. அருவியினின்று சிதறும் நீர்த்த வலைகளுக்கு கூறப்பட்ட உவமை பாலாவி. பக்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்கள் குரவமும் முல்லையும். இங்கே திருக்குற்றாலம் நம்ம பார்த்ததுங்க குற்றாலம். ஓகேவா? ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த கொஷின் சேர்த்தெழுதுக. தமிழ் கூட்டல் எண்கள் தமிழெண்கள். பிரித்தெழுதுக. விலம் கூட்டல் காய் வில கூட்டல் காய். நான் விலம் கூட்டல் காய்னு நினச்சேன், ஆனால் இங்கே வில கூட்டல் காய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். வில கூட்டல் காய். சரி, அடுத்து சேர்த்தெழுதுக. பனிக்காற்று பனி கூட்டல் காற்று பனிக்காற்று. சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடுக. கரும்புனா தோட்டம், கரும்பு தோட்டம். அடுத்த கொஷின்: கூற்று சரியா தவறா? கூற்று 1: கலிப்பா தூங்கலோசை உடையது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. கலிப்பாவா தூங்கலோசை வரும்? இல்லை, கலிப்பா தூங்கலோசை வராது. கலிப்பா என்ன ஓசையில் வரும் அப்படின்னா கலிப்பாங்கிறது துள்ளல் ஓசையில் வரும். ஓகேவா? ஒரு இது வரும், அதை எழுதி காமிக்கிட்டோமா? இங்கே இருங்க, ஒரு நிமிஷம். இங்கே எழுதுன பாருங்க. வெண்பா செப்பலோசை. வஞ்சிப்பா அகவலோசை. சாரி, ஆசிரியப்பா தான் அகவலோசை. 20 நிமிஷம் இருங்க. வெண்பா செப்பலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. வெண்பா வஞ்சிப்பா ஆசிரியப்பா அகவலோசை. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கலிப்பா துள்ளலோசை. களி சாப்பிட்டா நல்லா துள்ளி விளையாடுற அளவுக்கு நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அவ்வளோதான். வெண்பா செப்பலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை. ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரியலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது எழுதுறதுக்கு, சாரி. அடுத்த கொஷின் 79th கொஷின்: கூற்று சரியா தவறா? எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி கிடையாது. எட்டுத்தொகை நூல்கள் என்னென்னது?
நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, புறநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல், பொங்கு பரிபாடல், அகநானூறு, புறநானூறு. ஓகேவா? இதுதான் 8 தொகை நூல்கள். காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பது பொருள். இதுவும் தவறு. காஞ்சின்னா நிலைத்திருத்தல்ங்கிறது அதோட பொருள் கிடையாது. இதனை பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் கரெக்டு. இதனை பெருகுவள மதுரை காஞ்சியை பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. கூற்று 1 2 தவறு, 3 மட்டும் சரி. அடுத்தது 80வது கொஷின். கூற்று 1, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறையை இருபக்க கூறுள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. காரணம், 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. இது ரெண்டுமே சரிதான். இன்னொன்று என்னென்னா 2009 தான் அவங்களுக்கு நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. அவர் முகம் பதித்த நாணயம். அடுத்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க. இடம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓரெழுத்து. தமிழில் 42 ஓரெழுத்து மொழிகள் இருக்கிறது. பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுக்கவும். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. பின்வருவற்றுள் நிகழ்கால இடைநிலைகள் கிறுக்கென்று, ஆனின்று. இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை தேர்ந்தெடுக. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும். இது கூற்றே தவறாக இருக்குது. நாளை எங்கள் ஊரில் மழை பெய்தது. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்கின்றது. இதில் நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது மட்டும்தான் கரெக்டு. ஏற்றம் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. இரக்கம். பரிதினா சூரியன்னு சொல்லுவாங்க. பரிதி என்பதன் எதிர்ச்சொல். பரிதி அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் சந்திரன். இது 3மே பாருங்க சூரியனுடைய பெயர். கதிரவன், சூரியன், வெய்யோன். அடுத்து எதிர்ச்சொல்லை தருக. இன்மை என்பதன் எதிர்ச்சொல் மறுமை. என்பதன் எதிர்ச்சொல் மறுமை. சரியான இணையை தேர்ந்தெடுக. நாகைப்பட்டினம், நாகை. அதே கொஷினை தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள். நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருவு நாகை. புரோட்டோக்கால் கலை சொல்லை அறிக. புரோட்டோக்கால்னா மரபு தகவு. புரோட்டோக்கால் மரபு தகவு. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மறுபடியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்சிடி நேரான தமிழ் சொல்லை தருக. நல்கை. சப்சிடி நல்கை. சப்சிடி நல்கை. சப்சிடி நல்கை. சப்சிடி நல்கை. சப்சிடி நல்கை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாதவர் எதை போன்றவர்? பயவா கலரணையர் கல்லாதவர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தூங்கலோசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. பின்னாடியே இருக்குது. அப்பா இதை போட்டு குழப்பி எழுதுனேன், சாரிங்க. இங்கேயே இருக்கு பாருங்கள். தூங்கலோசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? தவறான இணையை தேர்ந்தெடுக்க. உத்தியோகம், அலுவல். கரெக்டாக தான் இருக்குது. காரியதரிசி தலைவர் இல்லை. காரியதரிசினா ஒரு வேலையை செய்கிறவங்க. நிபுணர்னா வல்லுனர். கரெக்டு. அங்கத்தினர்னா உறுப்பினர். அப்போ ஆப்ஷன் பி 2 தான் தப்பாக இருக்குது. கரன்சி நோட். இது எத்தனை டைம் கேட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். கரன்சி நோட்னா பணத்தால். செக் அப்படின்னா காசோலை. இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை. அப்போ 3 4 1 2 ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. டென்ஷன்னா மன அழுத்தம். 99வது கொஷின். முடிய போகுது. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது. மணல் குளிந்தது. பிழையான வாக்கியம். சரி. கையில் காசு சேர்ந்தது. சரி. ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர். பூவின் இதழ்கள் விரித்தனன் வராது, விரிந்தன. பூவின் இதழ்கள் விரிந்தனன் வரும். அப்போ 4th, அதாவது ஆப்ஷன் பி 4th தப்பாக இருக்குது.
சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக. ராமுவை பள்ளியில் சேர்த்தனர்னு வரும், சேர்ந்தனர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ படித்து பார்க்கலாம். ஊருக்கு போய் சேர்ந்தேன், கரெக்டாக தான் இருக்குது. அவன் பணம் சேர்த்தான், கரெக்டாக தான் இருக்குது. சங்கவை கல்லூரி சேர்ந்தால், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இது மட்டும்தான் தவறாக இருக்குது. ஓகே, இதோட 9 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே 10th கொஷினும் போட பார்க்குறேன். முடிஞ்சால் இந்த இதோட முடிச்சுட்டு ஆகஸ்ட் 1லேருந்து நாளையிலேருந்து வேறு டாபிக் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்த்த இந்த 10 கொஷின் பேப்பரில் என்னென்ன இருக்கோ அதில் ரிப்பீட்டடாக வந்தது இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். இது ஒரு பிளானு. இன்னொரு பிளான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஆசிரியர் பேர் கொடுத்து அவருக்கான கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கறது. இப்போ ஒரு நாளைக்கு 3 ஆசிரியர் படிக்கலாம். 3 ஆசிரியரில் 5 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஒரு நாளைக்கு படிக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 2 பிளான் இருக்குது. எது எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு தெரியலை எனக்கே. பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபடி நம்ம அடுத்து கொண்டு போகலாம். ஓகே 26 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுவே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஓகே, இந்த சப்சிடி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, 10th கொஷின் பேப்பர் எப்படியே பார்த்துடலாமா? சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.